காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். தேசிய அடையாள அட்டை பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பு, கடற்தொழிலாளர்களுக்கு அரசின் விசேட சலுகைகள். பின்வாங்கிய ட்ரம்ப் துப்பாக்கியின் முனையிலேயே கைகள், ஈரான் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆட்கள் பதிவு திணைக்களத்தின் கணினி அமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெரும வெளியிட்டுள்ளார். அதன்போது இன்று முதல் அத்தியாவசிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் ஒரு நாள் சேவையாக தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் தேசிய அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை சரிபார்ப்பதற்கும் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கும் மாற்று முறைகளை கையாளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அத்திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் மற்ற அனைத்து சேவைகளும் செயல்படாது என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களின் பொது சேவை முன் அலுவலகம் மறு அறிவிப்பு வரும் வரை செயல்படாது என்றும், கணினி அமைப்பு சீரமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்படும் என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய விசேட மானிய திட்டங்களை அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடற்தொழிலாளர்களுக்கான விசேட சலுகைகள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி சாதாரண இயந்திரம் பொருத்தப்பட்ட படகுகளை பயன்படுத்தும் கடற்தொழிலாளர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள ₹100 பொதுவான மானியத்துடன் மேலதிகமாக ₹50 வழங்கப்பட உள்ளது. 1 லிட்டர் எரிபொருளுக்கு பெட்ரோல், டீசல் அல்லது மண்ணெண்ணெய் மொத்தம் ₹150 மானியம் கிடைக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் வீதம் மாதம் 25 நாட்களுக்கு கணக்கிடப்பட்டு மாதத்திற்கு ₹31,250 நேரடியாக கடற்தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த விசேட கொடுப்பனவு அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஆழ்கடல் கடற்தொழிலில் ஈடுபடும் பல நாள் படகுகளுக்கு ஒரு பயணத்திற்கு தலா ₹1.5 எரிபொருள் கொடுப்பனவாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் பொதுவாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை கடலுக்கு செல்லும் இந்த கடற்தொழிலாளர்களின் எரிபொருள் செலவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஏப்ரல் 10 முதல் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இன்று புதன்கிழமை அதிகாலையில் இதனை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் மீது நடத்தப்படவிருந்த மிக பாரிய தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அந்நாட்டுடன் 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க தரப்பின் மீது முழுமையான அவநம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி எந்தவொரு மீறல்களுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானிய படைகள் தயாராக உள்ளன என்றும் துப்பாக்கியின் முனையிலேயே கைகள் உள்ளன என்றும் எச்சரித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் நிபந்தனைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக கூறும் அறிவிப்பை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியதுடன் அதனை அமெரிக்க ஜனாதிபதியின் அவமானகரமான பின்வாங்கல் என்றும் வர்ணித்துள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பணியாமல் தங்களது நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்கும் நிலைக்கு தள்ளியிருப்பதாக ஈரான் கொண்டாடி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.